ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ்கும். இன்றைக்கி நம்மளுடைய தோட்டம் குட்டி தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? வாங்க. ஃபஸ்ட்டு பூசணிக்காய் செடியை பார்ப்போம். பூசணிக்காய் செடி நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இதில் காய் இருக்குதுங்க. காய் இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்குது. முதல்ல ஃபஸ்ட்டு பூசணிக்காய் செடியை பார்ப்போம். பூசணிக்காய் செடியில் பாருங்கள், இங்கே ஒரு பிஞ்சு விட்டுருக்குது. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பிஞ்சு விட்டுருக்குது. ஏன்னா எடுத்து பார்த்தோம்னா பிஞ்சு போகுது, அதனால் நான் எடுத்து பார்க்கல. இங்கே ஒரு பிஞ்சு விட்டுருக்குது. அடுத்தது மொத்தம் 3 பிஞ்சு விட்டுருந்துச்சு. இருங்க இன்னொன்று பார்ப்போம். பாருங்க, அங்கே ஒரு பிஞ்சு தெரியுதுங்களா? இங்கே ஒரு பிஞ்சு விட்டுருக்குது. எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். இன்னொரு பிஞ்சு பார்த்தேன், ஆனால் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. சரி, அது அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ ஏன் இந்த செடியெல்லாம் இப்படி ஒரு மாதிரி பழுத்த மாதிரி ஆகுது? என்ன காரணம் எனக்கு ஒன்றும் புரியல. வாடின மாதிரி ஆகுது, ஏன்னு தெரியல. தண்ணி டெய்லி ஊற்றிட்டு தான் இருக்கிறேன். இப்போ மழை பெஞ்சும் கூட தண்ணி வந்துச்சு. அப்படி இருந்துமே அது இதாகுது, ஒரு மாதிரி பழுத்த மாதிரி ஆகுது. என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். எனக்கு இதெல்லாம் புதுசு, எனக்கு தெரியல. அப்புறம் பாவக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு 3 காய் விட்டது. அதுக்கப்புறம் பாவக்காயவே காணோம். என்னென்னு தெரியல, அப்படியே விட்டுருக்குறேன் நான். பார்ப்போம் விடுதேன்னு. பாருங்கள், இந்த பாவக்காய் செடியிலுமே இப்படியெல்லாம் இருக்குது. ஏன் என்ன காரணங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. பாருங்கள், இந்த சுருங்கி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கங்க. பாருங்கள், இங்கேயும் கூட ஒரு சின்ன பிஞ்சு விட்டுருக்குது. இங்கே பாருங்கள், சின்ன பிஞ்சு விட்டுருக்குது. பார்ப்போம் அது வருதா என்னங்கிறது தெரில. பாருங்கள், இந்த இலையெல்லாம் பூசணிக்காய் இலையெல்லாம் அப்படி சுருங்கி இருக்குது. சரிங்களா? ஓகே, பூசணிக்காய் பார்த்தாச்சு. அடுத்தது பாவக்காய் செடி தான் இன்னும் ஒன்றும் வரல. அதனால் அதை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். சார் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியல. நமக்கு எதாவது காய் கொடுக்குறாரா அப்படிங்கிறது தெரியல. அவங்க மனசு வச்சாதான் பண்ண முடியும். பார்ப்போம். பாருங்கள், இந்த தக்காளி செடியில் அன்றைக்கி காமிச்சேன் இல்லையா உங்ககிட்ட, 3 தக்காளி இருந்தது. ஒரு தக்காளி பழுத்து அழுகிருச்சு. நான் அதை எடுத்து அப்படியே போட்டேன். இப்போ பாருங்கள், சின்ன தக்காளி பழுத்துருச்சு. அப்படியேமோ சிரிச்சிலேயே பழுத்துருச்சு. அழகாக இருக்குது. ஆனால் இந்த செடியில் 3 தக்காளி தான் வந்துச்சு. 3ல் 1 அழுகி போச்சு. ஒரு 1 பழுத்திருக்கு, இன்னொன்று பழுக்காமல் இருக்குது. சரி, அது என்னென்னு பார்ப்போம். அப்புறம் இந்த பாவக்காயில் ஒரு குட்டி பாவக்காய் வந்திருக்குது. நான் ஆசையாக உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். இருங்க, அந்த பாவக்காய் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், அந்த பாவக்காய் பிஞ்சிலேயே பழுத்துருச்சுங்க. இது பாருங்கள், பிஞ்சிலேயே பழுத்து போச்சு. இனி இது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஓகே, அதை அப்படியே விட்டுறலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு அதை பற்றி கரெக்டாக இந்த விவசாயம் இதை பற்றிலாம் எனக்கு கரெக்டாக ஐடியா கிடையாது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த செடியில் அந்த ஒரு இத்தினோடு பாவக்காய் தான் வந்துச்சு. அதுவுமே அப்படியே பழுத்துருச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் அப்படியே பாவக்காவும் விதையெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். பார்ப்போம் எப்படி வருதுங்கிறது தெரில. தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சுருக்கிறேன். எப்படி வருதுங்கிறது தெரியும். சரிங்க, இந்த தக்காளியும் ஒன்றையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் வந்தது நமக்கு சந்தோஷம் தானே. அப்படியே எடுத்துட்டேங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். பாருங்கள், இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது. இந்த பக்கம் இவ்வளோ பெருசாகிருச்சு. நல்லா பெருசாகவே இருக்குது. பூவெல்லாம் நிறைய விட்டுருக்குது. இங்கேயும் பூ விட்டுருக்குது. இங்கே பூ விட்டுருக்குது. இங்கெல்லாம் பூ நிறைய விட்டுருக்குதுங்க. ஆனால் தக்காளியே ஒன்றுமே வரலைங்க. என்னன்னு தெரியல. நானும் வெயிட் பண்ணுறேன். சரி, பிடுங்கி போட்டுடலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன். பாருங்கள், வேரெல்லாம் நல்லாவே பிடிச்சிருக்குது. ஆனாலுமே என்னென்னு தெரியல. இன்னும் விடலை, காய் இன்னும் விடலை. அடுத்தது பாருங்கள், இங்கே உள்ளேயுமே கொஞ்சம் தக்காளி செடியெல்லாம் வந்திருக்குது. இங்கெல்லாம் தக்காளி செடி வந்திருக்கு பாருங்கள். தெரியாமல் தக்காளி செடியவே நான் பிடுங்கிட்டேன். தக்காளி செடி தானே இது? ஐயோ, நான் மறுபடியும் ஊனி வச்சிட்றேன். எப்படின்னு தெரியல, வருதா என்னன்னு தெரியல. பார்ப்போம், இருக்கட்டும்.
பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு எப்படி வருதுன்ட்டு. அப்புறம் இங்கே ஒரு செடி வந்துட்டுருக்கு. இது என்ன செடின்னு தெரியல, இது என்னதுன்னு தெரியல, விட்டுருக்குறேன். கொடி மாதிரி படர்ந்துட்டுருக்குது, பார்ப்போம். பாருங்கள், வெத்தலை கொடி அன்றைக்கி நான் காமிக்கும்போது இட்னோண்டு துளிர் விட்டுருந்துச்சு. இதுலேயுமே பாருங்கள் சுருங்கின மாதிரி இருக்குது. இதுக்கு தான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். மருந்து எதாவது வாங்கி போடணுமா என்னங்கிறது தெரியல, அதான் கேட்டேன். இதில் வெத்தலை வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த கொடியில் பாருங்கள், இந்த கொடியில் வெத்தலை சூப்பராகவே வந்திருக்குது. வெயிட் பண்ணுறேன், சரி எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. வெத்தலை கொடி வந்துட்டுருக்குது. இந்த கத்தாழை வந்து நான் இப்போ தான் வச்சேன். கொஞ்சம் துளிர் விடுது. கொஞ்சம் காஞ்சாலுமே கொஞ்சம் வந்து இந்த பக்கமெல்லாம் துளிர் விடுது அப்படியே. இந்த செடி பார்த்தீங்கன்னா இது வந்து லெமன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தடவை வந்து எனக்கு எங்கள் மாமியார் கொடுத்து அனுப்புனாங்க, லெமன் செடி வெய்யி அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு அது வரவே இல்லை, அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா நேற்றுக்கு ஒரு 4-5 இலை விட்டுருந்துச்சு. ஏன்டா இது 4-5 இலை புதுசாக இருக்குதுன்னு பார்த்தா ஒரு 2 இலை பிடுங்கிட்டேன் தெரியாமல். பாருங்கள், இங்கே கிடக்குது பாருங்கள், பிடுங்கிட்டேன். அப்புறம் வந்து ஞாபகம் வந்தது, ஓ லெமன் செடி அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்ப்போம் இது எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். பாருங்கள், செம்பருத்தி செடி வந்து இங்கே பாருங்கள் வச்சுருந்தேன். போன தடவை பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி சுருங்கி 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 இதாகுது. ஆனால் வந்து துளிர் விடுது, பரவாயில்ல. சரி எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் பாசானம் துளிர் விடுகிறது. அப்புறம் இது ஏற்கனவே பார்த்த சங்குப்பூ செடி தான். இது அப்படியே வந்துட்டுருக்குது. கொஞ்சம் அப்படி கட் பண்ணி விடணும். ஆனால் ரொம்ப பெருசாக வந்துருச்சு. ஒரு மாதிரி பொதன்னு புதர் மாதிரி இருக்குது. கட் பண்ணி விடணும். பூவெல்லாம் அழகாக வருது. இதில் வந்து டீ வச்சு குடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன், சொல்ல வேண்டியதில்லை. மருதாணி பாருங்கள், மருதாணி நல்லா கட்டி வச்சுட்டோம். அப்படியே விரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, கட்டி வச்சுட்டோம். நல்லாவே தளர்ந்துட்டு வருது. இதுக்கு இன்னொரு தடவை ஒரு வீடியோ போடுற பாருங்கள். அப்புறமே இதுக்குள்ளே மல்லி கொத்தமல்லி போட்டு வச்சுருந்தேன். அது ஒன்றுமே வரவே இல்லை. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. கொத்தமல்லி வந்து கொத்தமல்லி தலைக்காக போட்டு வச்சேன். எப்படி வரணும் அப்படிங்கிறது, எப்படி போடணும் அப்படிங்கிறத எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். காற்று பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு. காற்று விசு விசு விசுன்னு பயங்கர காற்று. ஆடி மாதம் ஆயிடுச்சா ஏங்க. இவ்வளோ நேரம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த சின்ன சின்ன செடிகள் அதெல்லாம் எப்படி எனக்கு வந்து காய் விடுது, பழம் விடுத்திருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். பாருங்கள், இந்த பழம் வந்து ஒரு தக்காளி பழமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் விளைஞ்சது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து இப்போ 3வது அறுவடை ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கௌரிஸ் குடும்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.